we got it printed specially. It is a custom made இது. ஸோ ரெட் ட்ராகனும் வந்துட்டு அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெட் ட்ராகன் வேணும்னு மட்டும் கிளியராக சொல்லிட்டாங்க. ஆமாம், சம் ஷர்ட்ஸ் வேர் எக்ஸ்பென்சிவ். ஸோ அவர் எப்படி திரும்பினாலும் அந்த இது ரெட் ட்ராகன் தான் தெரிஞ்சிருக்கும். வெயிட் எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணியிருக்கோம். சென்னையில் இல்லை, எல்லாமே துபாயில் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் லைக் டு காப்பி. தே கெட் வெரி எக்ஸைட்டட் டு see what he is wearing அதெல்லாம். எவ்ரி டைம் போடும்போது எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் போடுவாங்க. அதுக்கு எந்த இதுலேயும் விடாமுயற்சி மாதிரி இருக்கக்கூடாது. ஏதாவது எடுத்தாருன்னா அது கான்ஸ்டன்ட்டாக ஹி ஒர்க்ஸ் ஆன் இட். நம்ம வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஐயோ நம்மலாம் பண்ணுறது வந்து ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி. இட்ஸ் ரியலி ஐ கம் பேக், ஐ ஃபீல். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட்னோல். இன்னைக்கு நம்மளோட தி பியூட்டிஃபுல் அனுவர்தன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐ கேன் see லைக் எவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் குட் பேட் அக்லி. ஏன்னா பார்த்துட்டு படம் வந்து, ஏன்னா அஃப்கோர்ஸ் கிளைமேக்ஸில் பார்த்துட்டு அந்த ரெட் ட்ராகனுக்கு வந்து கொடுத்த காஸ்டியூம்லேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ பேர் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ ஷோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தது மக்களோட ரெஸ்பான்ஸ்? No, it's very overwhelming actually. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. So but you did lot of work on the film. Yes. So I'm happy and it's a very different. நான் யூசுவலா ரொம்ப சட்டிலா அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோட ஸ்டைலிங். ஆமா. So for me also it was a very challenging thing. It was out of my conventional pattern. So I'm happy it worked well. எஸ். அண்ட் அந்த கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த ரெட் ட்ராகன் காஸ்டியூம்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது மேம், சீரியஸாக. ஸோ அதுக்கான ஒரு மெனக்கடல், பிகாஸ் வாட் வி சா இந்த ட்ரெய்லர் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயே இவ்வளோ காஸ்டியூம்ஸ் பார்க்க முடியுது. படத்தில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவாக அவ்வளோ ஒர்க். ஸோ இந்த ஹோம் ஒர்க் லைக் ஹவு மெனி டேஸ் இட் டுக்? அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ ஒரு எபிசோடுக்கும் ஆக்சுவலி ஆதிக்கு அவர் ஃபுல்லாக எல்லா ப்ரீஃபும் முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆமாம், அவருக்கு கிளியர், ஹி வாஸ் வெரி வெரி கிளியர் வாட் ஹி வாண்டட். His team was always working with us closely and providing us with all the references அதெல்லாம். ஸோ ரெட் ட்ராகனும் வந்துட்டு அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெட் ட்ராகன் வேணும்னு மட்டும் கிளியராக சொல்லிட்டாங்க. ஆமாம், ஏன்னா பிகாஸ் வில் பி யூசிங் இட் ஃபார் த த்ரூ அவுட் அவங்களோட செட்டிலிங் எல்லாத்துலேயுமே. ஸோ அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் we could sketch அது பண்ணிவிட்டு தென் we got it printed specially. It is a custom made இது. அந்த ட்ராகன் itself is got it printed, custom made, printed, and அதுக்கப்புறம் அது மேலே எம்ப்ராய்டரி பண்ணாங்க. ஸோ எவ்ரிதிங் வாஸ் கஸ்டம் மேட் பை தினேஷ்னு ஒருத்தர் அங்கே துபாயிலேருந்து. அவங்க தான் வந்து ஃபுல்லாக கஸ்டம் மேக் பண்ணி லாட் ஆஃப் எஃபர்ட். ஈவன் த பிளேசர்ஸ், பிளாக் பிளேசர், டைகர் ஆன் இட், ஆர் எவ்ரிதிங் whatever sir is wearing, other blazers also. ஸோ அதெல்லாமே வந்து 3-piece சூட்ஸு எல்லாம் மோஸ்ட்லி அங்கே தான் ஆல்மோஸ்ட் 90% எல்லாமே அங்கே தான் ரெடி பண்ணோம். ஆக்சுவலி துபாயிலேயே வந்து அப்போ சாரும் அவங்க ரேசிங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம். அதனால அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அதை எல்லாத்தையும் we worked on the whole thing and I'm glad everybody liked it. Yeah, that is the important part, no? So even if you're working so much, then the output also has to be appreciated. That is a nice thing. Yes ma'am. Actually இப்போ பிளேசஸ் பற்றி சொல்லும்போது அதில் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் ஒர்க்லாம் இருக்குல்ல மேம், அந்த ஒரு போல்ட் மாதிரிலாம் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது the more the sequences the more அது ஒரு மாதிரி வெயிட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏறும்ல மேம். How much careful you were like so the fabric அந்த எம்ப்ராய்டரி அந்த லாஸ்ட் அந்த டிராகன் எம்ப்ராய்டரி எல்லாம் எவ்வளோ கம்மியாக முடியுமோ வெயிட். இந்த ஃபேப்ரிக் வாஸ் சில்க் சாட்டன் ஃபினிஷ் வச்சு தான் அதை பண்ணியிருந்தாங்க. அது என்ன அந்த ஷீன் வேணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்ரிதிங் வாஸ் ஸ்லைட்லி லவுடர். ஸோ அதனால சாட்டன்லேயே தான் அதே டிஷர்ட். ஈவன் இஃப் இட் இஸ் மேக்ஸிமலிஸ்டாக இருந்தால் கூட இல்லை, ரெண்டுமே ஓரளவுக்கு இங்கே உள்ள ஒரு பிளெயின் ஏதாவது கொடுத்துருந்தா அவ்வளோ இதோட இது இம்பேக்ட் போயிருக்கும். ஸோ அதனால அதே திருப்பி வி மேட் இட் அ டிஷர்ட், தென் வி மேட் தட் ஆல்சோ இட்ஸ் அ ஜாக்கெட்.
so that the impact of the this thing design is there. ஸோ அவர் எப்படி திரும்பினாலும் அந்த இது ரெட் ட்ராகன் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உள்ள பிளெயினாக இருக்கக்கூடாதுன்னு I felt. So அதுவும் I discussed with Adhik and he also was like, okay, super. He was also okay with it and we got it பண்ணலாம். ஆமாம். வெயிட் எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணியிருக்கோம். ஏன்னா அது சார் வந்து கண்டினியூஸாக போட்டிருப்பாங்க. அது அண்ட் ஆல்சோ இது ஒரு மாஸ் ஆக்ஷன் பார்ட் இருக்கும்போது இதோட வெயிட் தனியாக வேற இன்னும் அதுக்கப்புறம் அந்த இதுவும் அந்த இன்னொரு ஜாக்கெட்டும் அந்த ஸ்பைக் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த லெதர் ஜாக்கெட்டா அதுவும் நம்ம ஆக்சுவலி எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணி வெயிட்லெஸ்ஸாக தான் ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக போயிடலாமே. ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் when it comes to costume அதோட ஆக்சசரிஸும் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ கண்டிப்பாக அந்த ஆக்சசரிஸ் பற்றியும் பிகாஸ் we have never seen like it has been while நாங்கள் அஜித் சாரை வந்து இத்தனை ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணி பார்த்து ஸோ ஆக்சசரைஸ் ஆமாம் அந்த ஆக்சசரிஸ் வந்துட்டு ஸோ அந்த ஒரு என்ன செட் நல்லா சூட் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதே வந்துட்டு we made more pieces of the same accessories because you constantly மாற்றிட்டே இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு then for people to resonate with it. So certain things I deliberately I requested அப்படியே அதே வச்சுக்கலாம் ஏன்னா அது அப்போ தான் அது when fans usually fans like to copy. Yes and they get very excited to see what he's wearing and all. So I had asked him if it's okay. Then he was also, yeah, we'll choose nice ones and we will maintain it அப்படி சொன்னாங்க. So then it was nice, yeah. Speaking of copy அப்படின்னு இருக்கும்போது I think the first poster வந்தோடனே அந்த green shirt வந்து எல்லா எங்கே போனாலுமே வந்து எல்லாருமே அந்த இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆல்சோ இது நான் கேட்கணும்னு இருந்தேன் பிகாஸ் இது நிறைய பேர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இவ்வளோ விலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நிஜமாவே some shirts were expensive நிஜமா. ஓகே. some shirts were expensive. அப்போ சில அண்ட் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு அந்த கலர்ஸ் அந்த இது மாதிரி அண்ட் அதனால ட்ரை பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஒரு அவுட்ஃபிட்டுக்கு செலவு பண்ணதுன்னா quite a lot actually. Blazers எல்லாம் since we custom made that's what I today also I thanked the production people because usually இந்த மாதிரி பட்ஜெட் இருக்கும் போது இல்ல they will always have an issue but மைத்ரி பொறுத்த வரைக்கும் they were like no ma'am you should give the best. நீங்கள் எப்படி சார் இருக்கிறதுலே நல்லா காட்ட முடியுமோ அது காட்டுங்க ஃபர்ஸ்ட்லேருந்து they have no compromise at all and it is showing. When always that's something I keep telling the production also usually is when immediately what strikes is when you put up a trailer or a teaser it's a cost outfit and அந்த அப்பீல்ல மட்டும் I feel that and the production we should never the production value அதுதான் அது production value கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு we should not compromise on those things and சொல்லிட்டு yes definitely we could have printed it if we wanted to do these things but it is again a copy. It will not have the same impact and the value of something like this. So அதனால maximum whatever we could we sourced in the brandsலேருந்து and அப்புறம் நிறையா வந்துட்டு தைச்சதும் வந்துட்டு it is not very இது கிடையாது. they were all custom made suits which is done there and the fabrics were all very very nice good fabrics. So the fall is also nice. Sourcing எல்லாமே சென்னையில இல்ல எல்லாமே துபாயில பண்ணோம் actually. Okay, because of his racing அங்க இருந்தாங்க because we could do a trial and then that and I really liked that person's work also. His fits what he had done for sir had done some personal suits. So sir our sir recommend பண்ணாங்க இது நல்லா பண்ணிருக்காங்க எனக்கு suits நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. So he had done some of his personal suits and we liked it. So நாங்க அப்படியே அது கண்டினியூ பண்ணிட்டோம். நைஸ். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த க்ரீன் ஷர்ட் இன்னும் த அதர் ஒன் அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஷர்ட் போட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து FDFSே வந்து பார்த்தாங்க. ஐ திங்க் யூ வுட் ஹவ் சீன் இட். ஸோ ஹவ் ஹாப்பி வர் யூ லைக் இந்த மாதிரி நிறைய பேர் தட் ஃபர்ஸ்ட் இது வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு எனக்கு ஒரு இது அனுப்பிச்சாங்க வீடியோ அனுப்பிச்சாரு அது இது பாருங்க மேம் இது போயிட்டு இருக்கு பிரிண்ட் பண்ணி இவங்கலாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு. ரிசல்ட் யூ கேவ் யூ சம் கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் பிகாஸ் till then for me also that's what I'm telling you it's a very bright and all these colors were very very new. True. sirkum
நம்ம எப்படியோ சாரை கன்வின்ஸ் பண்ணி ப்ளீஸ் சொல்லிட்டு அவரும் ட்ரஸ்ட் பண்ணி போட்டாரு. பட் தப்பா போச்சுன்னா யூ வில் ஃபீல் வெரி ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் ஹி சம்படி ஹூ டசன்ட் லைக் டூ மச் அட்டென்ஷன், ஹி வில் ஸ்டே அவே ஃப்ரம் த ஹோல் திங். அதனால நம்ம எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவர் எவ்ரி டைம் போடும்போது எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு தான் போடுவாங்க. அதனால நானும் அதுக்கும் அப்படியே பார்த்துப்போம், எனக்கு கொடுத்துட்டு ஓடிடுவாங்க லிட்டரலா. ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டா ஓடிட்டு வராது. ஸோ அதனால எங்களுக்கு பயமாவே இருந்தது. ஸோ டுடே ஆல்சோ ஐ வாஸ் தேங்கிங் ஆதிக். ஸோ இட் இஸ் லைக் because I wouldn't have had the confidence to give something so bold and right if my director was not as supportive as him. So and he had this vision, so it was nothing to do with me. It is more about Adik, what he wanted. Yeah, avarda he wanted it like this. And somewhere I felt when your director has a vision, you should I've always done that. When a director has a vision and I should believe in that vision. Only then then I can be a part of that project. And this one, I didn't want to deviate anything. I didn't want to convince him not to do. So adnala I told sir also, I think we should. It is very different from my comfort zone, but I will try and balance out which is for you also what you can wear and what Adikku correcta pudikira madri I have to give. Yeah. Yes. And of course we have to talk about this recreation, ma'am. As in என்னன்னு சொல்றது, லைக் அவரோட படத்தோட நிறைய ரெஃபரன்சஸ் வரும்போது அப்ப அதே லுக் வந்து கொண்டு வருது. of course நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பில்லா லுக், அமர்கலம் லுக் அப்படின்ட்டுலாம் வரும்போது the same statement piece of the chain, அந்த அதே அட்டையர் அப்படின்ட்டு, ஸோ அதுக்கான ரெஃபரன்சஸ் and அதுக்கான மெனக்கெடு அவரும் அதே எடுத்து கொடுத்துட்டாரு. அவர் வந்துட்டு இதான் சொல்றேன்ல, அவர் பயங்கர இஸ் a very ardent fan, no? So அந்த எல்லா டீடைல்ஸ்லேருந்து அவரே எவ்ரி ஸ்கெடியூல் he will tell me all this I want சொல்லிட்டு then we will we whatever it was all his whatever he wanted, he briefed, I have delivered, that's all. But it is all his vision and what he wanted. That we could see through screens அப்படினு இருக்கும்போது we are very happy. So of course அஜித் சார் பத்தி பேசும்போது த்ரிஷா மேம்க்கும் பண்ணியிருந்தீங்க. ஸோ த்ரிஷா மேமோட லுக்குமே இந்த படத்துல வெரி யூனிக்கா இருந்தது. நாட் லைக் அன்லைக் எனி அதர் ஃபிலிம்ஸ். ஷி வாஸ் லைக் இது ஸ்டாண்ட் அலோனா அப்படியே தனியா தெரிஞ்சாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஸோ ஆக்சுவலி நாங்கள் வேற விடாமுயற்சி உடனே பண்ணிட்டு இது வந்தது இல்லை. ஸோ வி வர் ஆல்வேஸ் வெரி ஸ்கேர் தட் இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால தட் இஸ் another deliberate decision. ஏன்னா இது நம்ம அதுக்கு எந்த இதுலேயும் விடாமுயற்சி மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தது ரிலீஸஸ். ஸோ வி வர் நாட் ஷுவர் which will release first, which will release அந்த மாதிரி இது இருந்தபோது. So that one was something which I was very conscious even for த்ரிஷா அவங்களுக்கும். ஏன்னா அப்பதான் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இதில் இருக்கக்கூடாது. அண்ட் ஐ ஆல்சோ இவங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் காட்டும் போது அதில் அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்லியிருக்கேன் வேண்டாம், ஏன்னா நான் இப்போ தான் நான் அதில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் வேண்டாம். தட் வே இட் வாஸ் வெரி கன்வீனியன்ட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் டிட் தட் ஃபார் ஹர். அண்ட் அதுக்கப்புறம் இது பண்ணும்போது ஸோ தென் ஹீ ஆல்சோ வாண்டட் சம் பிரிண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாமே. ஸோ அதுவும் வி ஹவ் ட்ரைட் அண்ட் கெப்ட் இட் ஆன் தட் ஜோன். ஸோ இப்போ ஓவரால் ஃபிலிம்ல இவங்க 2 பேருக்கு தானே மேம், இல்லை எல்லாருக்கும்? அவங்க 2 பேருக்கு மட்டும்தான். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய இடத்துல பிகாஸ் ஃபார் ஹிஸ் கன்வீனியன்ஸ் அஃப்கோர்ஸ் அவர் ரேசிங் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் துபாயில் இருக்கிறது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் பேசி ஆகணும். பிகாஸ் வி ஆல் நோ லைக் யுவர் ஃபேமிலி இட்ஸ் எ க்ளோஸ் அசோசியேட் வித் ஏகே சார். அண்ட் அவரோட அந்த டிராவல் அண்ட் அவர் பேஷனுக்காக ஓடுறாருல, அது வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே வியந்து பார்க்குறாங்க டில் டேட். ஸோ நீங்கள் க்ளோஸாக ஐ திங்க் இஸ் a very huge inspiration for us. ஸோ நான் இது வந்துட்டு யூ see him work closely. ஏன்னா அவர் வந்துட்டு he works day and night constantly. He's thinking about something na அவர் ஏதாவது எடுத்தார்னா அது constantly he works on it. From the how he conceived all his that and the motorcycle company இருக்கட்டும், அது is doing really well now. So அதுக்கப்புறம் the racing company. So both of them whatever he puts in so much of an effort into details, into the planning, and then he doesn't even sleep. So it's like நம்ம வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஐயோ நம்மலாம் பண்றது வந்து ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி. It's really and I come back I feel நான் ஒண்ணுமே பண்ணலையே, இவர் பார்த்துட்டே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிட்டு லைக் he's all the time speaking அப்படினும்போது he hardly sleeps. Both விடாமுயற்சி and good bad ugly happened on the same time. ஒரு 2 weeks they were shooting around the same time. So he hardly sleeps. Even otherwise I think when he comes in the morning we'll all ask him, he'll be like I hardly slept அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியல, he's always maybe thinking, I don't know. But he's very extremely hardworking. அந்த 2 weeksலாம் I was thinking sir எப்படி சார் பண்ணுவோம், இல்லை பண்ணிடலாம், நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்குல்ல,
ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ தே ஷுட் நாட் ஹேவ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டிட். ப்ரொடியூசர்ஸும் சொந்த ரிக்வெஸ்ட்லாம் பண்ணாங்க, வேண்டான்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஏன்னா எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு மைத்ரிலேருந்து அவங்களும் வந்து பேசி பார்த்தாங்க, வேண்டாம் பரவாயில்ல சார் அது முடிச்சுட்டு வேணா வாங்கலாம். பட் ஹி வாஸ் லைக் நோ we have put up a set and everything, no, so we'll finish it off, it's not an issue அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. So that way, yeah, I think that way everything worked out well for the film. And I was also telling Adith 3-4 days முன்னாடி, everybody was very happy working on the film. So when you're all in a very in the sync and generally the vibe is very nice, I think the film also works well most of the time. Yeah. Well said, well said. One of love from Rednool. Oh, thank Congratulations you so much. for Thank Good you Bad so Ugly much. and Thank this. you, thank you. ஸ்ரீவர்மால இருந்து ஒரு குட்டி gift. Oh, thank you so much. Lovely, thank you. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.